ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கு ஒட்டடெல்லாம் அடித்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்? மாப் போட்டு ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூமு, ஹாலு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாமா? யார் பண்ண போகிறா? தன்ஷியும் நானும் தான் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். தர்ஷம் பார்த்தீங்கன்னா ஆள் தூங்கிட்டு இருக்கான். நம்ம போயிட்டு ஒரு டீப் கிளீனிங் பண்ணிவிடுவோம். தம்பி எழுந்துறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ஒர்க்கை கரெக்டாக முடித்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஓகே, சரி, ரூம்லேருந்து ஆரம்பிப்போம். என்ன நிலமையில் இருக்கு ரூம்? இங்கே பாருங்க, கஜ கஜ கஜன்னு. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வீடு வந்து டீப் கிளீனிங் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் கிடக்கு பாருங்கள். இந்த டஸ்ட்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்ம இது பேர் வந்து என்ன சொல்லுவோம், தகரம்னு சொல்லுவோம். இப்போ இந்த தகரத்தை தூக்குறோம் பாருங்கள், அப்படியே பூ மழை மாதிரி பெய்யும். இங்கே பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. குருவிலாம் வந்து இதில் வந்து நிறைய டஸ்ட்டு கொண்டாந்து போட்டு வச்சிருக்கு. பாருங்க, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் முன்னாடி இழுமா, இது மேலே வை, வேறு மேலே வை, அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். இழா இங்கே பாருங்கள், இவ்வளோ டஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நாள் க்ளீன் பண்ணாலும் அடுத்தடுத்த நாள் வந்து தங்கிடும். அதனால் இது இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா டஸ்ட்டும் வெளியில் எடுத்துகிட்டு மாப் போட்டு துடைக்க போகிறோம். இந்த க்ளீனிங் ஒர்க்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து எவ்வளோ வேலை இருக்கும்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு வேலையை தொட்டால் அது சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடணும். நம்ம முடியாதுன்னு நினச்சிட்டே இருந்தால் அது எப்பவும் முடியாது. சீக்கிரம் முடிச்சிடணும் நினைக்கும் போது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, சரி, இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். இந்த தொடப்பத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நான் தூக்கி பிடிக்கிறேன். பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு கீழே விழுதுன்னு. அந்த சைடில் இருக்கு. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அகத்திக்கீரையோட அந்த இது விதைகள், அகத்திக்கீரையோட காய். இரு அது நான் கையால் இழுக்கிறேன். எட்டுவேன். இதெல்லாம் குருவி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது வந்து அகத்திக்கீரையோடைய விதைகள் இருக்கிற காய், காஞ்சிச்சு. சரி, ஓகே. இப்போ கூட்டினதுல எல்லா டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு. ஓகே, இப்போ இது முன்னாடி இழுத்துட்டு இங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம வெளியில் எடுக்கிறோம். இது முன்னாடி இழுமா தன்ஷி, இந்த சிஸ்டம் டேபிள் முன்னாடி இழு. இங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து வெளியில் ஆக்குவோம். இந்த ஃப்ரிட்ஜு வந்து எதனால் ஓப்பன்லேயே இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டுட்ருக்காங்க நம்மக்கிட்ட. ஏன் ஓப்பனில் இருக்குது? ஏன்னா வந்து ஸ்மெல் அடிக்கும். மூடிட்டு மறுநாள் ஆமாம், ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் எப்போவுமே இது வந்து ஓப்பனில் வச்சுருக்கோம். ஒரு கபோர்ட், ஒரு பீரோ மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு செல்ஃப் இருந்தால் நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணுவோம்ல, அது போல் இது வந்து செல்ஃபாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினோம். டபுள் டோரில் வாங்கியிருக்கோம். நம்ம வீட்டில் செல்ஃப் வந்து கம்மியாக இருக்குது. கிச்சனில் இருக்குது, அதை விட்டால் பூஜை ரூமில் இருக்குது. அவ்வளோதான். பூஜை ரூம் எங்கே இருக்குது? ஹால்லே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பெட்ரூமில் செல்ஃப் கிடையாது. அதனால் இந்த வீணாக போன ஃப்ரிட்ஜை நம்ம வந்து செல்ஃபாக நம்ம வந்து ரூமில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பசங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா மடித்து வச்சாச்சு. அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைட்டாக எங்கெங்கே ஒட்டடை இருக்கோ அந்த ஒட்டடையெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கிடக்கு பாருங்கள். இது உள்ளாரையும் நிறையா இருக்குது. இந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து நம்ம வந்து முரத்தில் அள்ளி டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டு துடைக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். அழகாக ஃபினிஷிங்கில் முடிக்கிறோம். ஓகே, டன். ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு முறம் எடுத்துகிட்டு வந்துடு. எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு டஸ்ட்பினுக்கு மாற்றிடுவோம். இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையுமே பாருங்க. சரி, இப்போ இந்த ஃப்ரிட்ஜை நம்ம முன்னாடி நவுத்திட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இப்போ நம்ம வந்து அள்ளணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ கீழே நம்ம கையை கொடுத்து இப்படி இழுக்க போகிறோம். காலை எடுடுவோம்.
நவரு இப்போ பார்ப்போம் பின்னாடி எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. எம்மா டஸ்ட் பாருங்க மம்மி. சரி ஓகே, தொடப்ப தேடுமா. நான் வந்து பாருங்க தம்பி எவ்வளோ டஸ்ட் வருது பாருங்க. இவ்வளோவுக்கு நம்ம மரத்தில் சீட்டி மேலே இருந்து டெய்லியும் இவ்வளோ கலெக்ட் பண்ணால் என்ன ஆகுறது? இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இந்த சைடு கூட்டி இங்கே வை. நம்ம இப்படியே அள்ளிக்கலாம், ஹாலு கொண்டு போக வேணாம். ஓகே, ஹாலு கொண்டு போக வேணாம். இங்கே கீழே இருக்குது நிறைய டஸ்ட், இது உள்ளே இருக்குது, கீழெல்லாம் டஸ்ட் இருக்குது. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்து கூட்டியாச்சு. நம்ம எல்லாத்தையும் இழுத்துட்டு மாப் மட்டும் போட்டுக்க வேண்டியதான். இங்கே கொஞ்சம் கேப் விட்ருக்கேன், எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாப் போட்டு துடைக்கும் போது தொடச்சிட்டு வேணால் நம்ம அப்படி தள்ளி வச்சுக்கலாம். பீரோலாம் தள்ள முடியாது தனுஷி. பென்சில் பாருங்க, எங்கெல்லாம் பென்சில் கிடக்குன்னு. ஃபுல்லாக இப்போ கூட்டியாச்சா? இப்போ ஃபுல்லாக அந்த டஸ்ட்டை நீ தான் அள்ளணும். அள்ளிட்டு அடுத்து நம்ம வந்து ஹாலை வந்து இதே போல் கூட்டி நம்ம க்ளீன் பண்ணி அள்ளணும். ஹாலை கூட்டி அள்ளிட்டு நெக்ஸ்ட்டு மாப் போட்டு சூப்பராக நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம். இவ்வளோ டஸ்ட்டும் மேலே இருந்து விழுந்தது தான். இதில் 2-3 பேப்பர் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருந்தது. மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டு மேலேருந்து வந்து விழுந்தது தான். ஃபஸ்ட்டு பெரிய பெரிய பேப்பர்லாம் கையில் எடுத்துக்கோமா. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுத்தி மரத்தோடைய தழை, முருங்கை மரத்தோட தழை, இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. இவ்வளோ குப்பை எங்கே இருந்துச்சு? நம்ம வீட்டு ரூமில் மட்டுமே இவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. சரி, இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து கொட்டிட்டு அதை கொட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறியா? ஹாலை வந்து க்ளீன் பண்ணுவோம். பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குட்டியாச்சு. அந்த தகரத்துக்கு பின்னாடி இருந்த டஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், அங்காண்ட விழுறது எல்லாமே அதில் வந்து ஸ்டோர் ஆகி நின்றுடுது. இந்த சைடும் ஃபுல்லாக வந்து கூட்டியாச்சு. இந்த டேப் எதுக்கு அடித்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீரில் விட்டுருக்கு கீழே. அது வழியாக வந்து பூச்சிலாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இதோ இருக்குது பாருங்கள் அந்த கேப். அதனால் பார்த்தீங்கன்னா டேப் அடித்து போட்டுருங்க. இதே பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கேப் ஆகிடுச்சு. அதுக்கே இது கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. அதுக்குள்ளே பெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் டைல்ஸ்லாம். இப்போ அடுத்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாப் மட்டும் போட்டு எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். அடுத்து ஹாலை பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டி ஹாலில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து முறத்தில் வந்து அள்ளி டஸ்ட்பினில் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா பெட்ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஹாலை வந்து க்ளீன் பண்ணலாம். அதுக்குள்ளே ரெஸ்ட்டாக உட்காந்தாச்சு. ஏர் கூலர் ஆஃப் பண்ணியாச்சு. டக்குன்னு இப்போது ஹாலை வந்து இப்போ வந்து ஃபுல்லாக கூட்டி நம்ம வந்து டஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மாப் போட போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே பிஸ்ஸுன்னு இருக்குது. இங்கே என்னென்ன மூட்டை இருக்குதுன்னு நம்ம சொல்லிவிடுவோமா? நம்ம வீட்டு செலாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புலாம் இங்கே வச்சுருக்கோம். என்னென்ன அரிசின்னு சொல்லிடலாமா? ஃபஸ்ட்டு இருக்கிற அரிசி வந்து இட்லி அரிசி. இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாக்கிலே தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து துவரம்பருப்பு. ஆமாம், இது வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்தது மீந்திருக்கு. துவரம்பருப்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையிலேருந்து குறைஞ்சிருக்கு. இது ஃபுல்லாக துவரம்பருப்பு. இது வந்து சாப்பாட்டு அரிசி. இப்போ நம்ம புவனகிரியில் வாங்கிட்டு வந்தோமே அந்த சாப்பாட்டு அரிசி. இது வந்து துளசி அரிசி. இது வந்து பொங்கல் செய்வோம் பார்த்தியா, இதுவும் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து மீந்து போயிருக்கு. இது எதுக்கு நம்ம செய்வோன்னா பொங்கல் செய்யறதுக்கு யூஸ் ஆகும், இல்லைனா பிரியாணி செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து பச்சரிசி. அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, கீழியும் ஸ்நாக்ஸு. இது தேங்காய் எண்ணெய், அம்மா வீட்டில் ஆடி கொடுத்த தேங்காய் எண்ணெய். அப்புறம் அங்கே என்ன இருக்குது? வேர்க்கடலையா? அம்மா வீட்டிலேருந்து வந்த வேர்க்கடலை இருக்குது பாருங்க. தனுஷி, இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, மூட்டையெல்லாம் கரெக்டாக வச்சுரு. எலி வைக்க மாட்டேங்குது. எலி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொறிச்சு வச்சிருது. ரூம்லாம் இப்போ கூட்டி குப்பியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஹாலை பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷி வந்து கூட்டிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரணும். ரூம் பக்கம் கூட்டிகிட்டு போகக்கூடாது, இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரணும். அப்படிதான். சூப்பர் சூப்பர். ஃப்ரிட்ஜு கீழே டஸ்ட் இருக்கும்.
சரி ஓகே. ஃபைனலாக பாருங்கள் சூப்பராக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹால் ஃபுல்லாக கூட்டி முடிச்சாச்சு. சார் தான் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து முறத்தில் அள்ளிட்டோம்னா ஃபுல்லாக மாப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அப்பப்போ நம்ம ஹாலை கூட்டிகிட்டு இருக்கிறதுனால டஸ்ட்டு அதிகமாக ஆகலை. இங்கே வந்து குப்பை கம்மி தான். இங்கெல்லாம் அதிகமாக கிடையாது, ரூமில் தான் அதிகம். ஹாலோட டஸ்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு பாருங்க, இவ்வளோ தான். சரி போய்ட்டு கொட்டிட்டு வந்துடுமா. இதுக்கப்புறம் நம்ம வந்து மாப் போட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரூமு ஹாலு கிச்சன் எல்லாமே வந்து கூட்டி டஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா மாப் போட போகிறோம். ஓகே சரி, அதோட பற்றி முறத்தி வெளில வச்சுட்டு நம்ம மாப் போடுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னும் பாத்திரம் பார்த்திங்கன்னா விளக்காமல் கிடக்கு. இங்கே வேறு கஜன்னு கிடக்கு, இதை வந்து க்ளீன் பண்ணணும். சரிப்பா. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ரூமை மாப் போட்டு வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் நான் ரெடி பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு இப்போ தன்ஷி தான் வந்து கிச்சன்லேருந்து ஆரம்பிப்போம். நல்லா புழிஞ்சிக்கோ. போதும். கிச்சனை போயிட்டு நல்லா சூப்பராக போடுமா. பார்ப்போமே. ஒரு லைனாக கொண்டு வா, ஒரு ரோவா. தன்ஷி இப்போ மாப் போட்டுட்ருக்கா. பரவாயில்லையே, ஒரு லைன் யூனிஃபார்ம் மாதிரி கொண்டு வரோமா. கிச்சன் முடிச்சதும் உடனே பெட்ரூம், அதுக்கு அடுத்து ஹால். பெட்ரூம் முடிச்சுட்டு தான் ஹால். சரி, அடுத்து இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. கிச்சன் ஓரளவு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. அந்த சந்துலேருந்து வரணும். வெரி குட் வெரி குட். ஓகே, இப்போ வந்து ரூம் ஃபுல்லாக இப்போ போட்டு முடிச்சிடலாம். சீக்கிரம் இப்போ ஹால் மட்டும் போட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. சூப்பராக இப்போ பாருங்கள் கிச்சன் வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சன் வந்து மாப் போட்டாச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் கிச்சன். ஃபுல்லாக இங்கே மாப் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பெட்ரூம். பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பராக மாப் போட்டு முடிச்சு ஃபேன் போட்டு விட்டாச்சு. அழகாக பார்த்தீங்கன்னா காஞ்சிட்ருக்கு. அடுத்து இப்போ வந்து ஹால் மட்டும்தான் இருக்குது. ஹால் போட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு நம்மளுடைய ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. ஆமாம், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரூமு ஹாலு கிச்சன் எல்லாமே சூப்பராக மாப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலன்னு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.